டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பாஜக தேர்தலை அணுகுவது போல திமுக அணுக தயாரா இருந்தா அமைச்சர் சேகர் பாபுவின் சவாலை ஏற்பதா பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்காங்க. கீழடியில அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்டதற்கு பாஜக தான் காரணம்னு கூறிய அவங்க சுமார் 10 ஆண்டு காலமாக அறிக்கை ஏற்கப்படாமல் இருப்பதற்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் சேகர் பாபு பாண்டிச்சேரியில துணைநிலை ஆளுநராக இருந்த காலகட்டத்துல தள்ளாடி கொண்டிருந்தவங்களை பார்த்து வந்தவங்க, அதனால எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு தள்ளாட்டமாகவே தெரியுதுன்னு விமர்சித்திருந்தாரு. அதே போல நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழிசை சவுந்தரராஜனை மக்கள் ஏற்காததையும் விமர்சித்திருந்தாரு. இந்நிலையில சென்னையில செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நாடாளுமன்ற தேர்தல்ல தென்சென்னை தொகுதியில திமுகவினர் சொல்லி யாரும் போட்டியிடல, யார் சொல்லவில்லை என்றாலும் நாங்கள் தொடர்ந்து தேர்தல்ல போட்டியிடுவோம். ஆனா அமைச்சர் சேகர் பாபு நாங்கள் தேர்தலை அணுகுவது போல அணுக தயாரான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்படி என்றால் நான் அவரின் சவாலை ஏற்றுக்கொள்றேன். எதை கொடுத்து திமுகவினர் எப்படி வாக்குகளை வாங்கினாங்கன்றத தேர்தல் களத்துல நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தேன். தேர்தல்ல வெற்றி பெற்றவங்க எல்லோருமே திறமையானவங்கன்னு சொல்லிவிட முடியாது. அதே போல தோல்வியடைந்தவங்க எல்லோருமே திறமை இல்லாதவங்கன்னு சொல்லிவிட முடியாது. நாங்க ஒன்னும் தகுதி இல்லாம தேர்தல்ல தோற்று போல. தேர்தல்ல ஆள்பலம், மனிதபலம், பணபலம்னு எல்லாமே இருக்கு. பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்து வருது. இதே தென்சென்னை தொகுதியில கடந்த தேர்தல்ல வாங்கிய வாக்குகளை விடவும் 2024 அதிக வாக்குகளை பெற்றிருக்கும். 2024 மட்டும் 22 தொகுதிகளில் போட்டியிட்டு 18.5% வாக்குகளை பெற்றிருக்கும். கட்சி என்பது மெதுவாதான் வளரும். வளர்ச்சி பாதையில பாஜக இருக்கு. ஆனா திமுகவை விமர்சிக்கவே கூடாதுன்னு சேகர் பாபு சொல்ல முடியாது. எப்படி என்றாலும் நாங்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்க போறோம். தேர்தல்ல வெற்றி தோல்வி என்பது எங்கள் கையில இல்ல. கீழடியை பொறுத்தவரை அகழ்வாராய்ச்சி தொடங்கியதே பாஜகவாலதான். அதன் அறிக்கையில சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. உடனடியாக மோடியை தலையிட்டு தமிழின் தொன்மையை எல்லோருக்குமே உணர்த்தக்கூடாதுன்னு முடிவு செய்தது போல பேசிக்கொண்டு இருக்காங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்காங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.